நான் சொன்ன மாதிரி இழந்தவை எல்லாம் மீண்டும் கிடைக்க போகுது கும்பத்திற்கு. நிறைய எதெல்லாம் இழந்து ஈவன் தோ தன்மானத்தை என்ன தவிச்சிருக்கு. இல்லை இந்த தடவை கும்பத்துக்கு கொஞ்சம் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா என்னதான் இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு கேது ஒன்று தடுக்கிறாரு அப்படின்னா நான் தயவு செஞ்சு கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் நினச்சிக்கோங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் விட்டு தட்டு போச்சுன்னா மாட்டலை மேடம்னு நீங்கள் என்னதான் கீழே கமெண்ட்ல போட்டாலும் ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியா சொல்கிறேன், தயவு செஞ்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஷேர் மார்க்கெட். அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் 2 தெய்வத்தை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் ஆரம்பிச்சு அடுத்த வருடம் வரைக்கும் பண்ணிக்கிறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும். தலைக்கு மேல ராகு இருக்காரு, ஆப்போசிட்ல கேது இருக்காரு. அப்போ கண்டிப்பாக 100க்கு 200 300 விழுக்காடு ஆரோக்கியத்தில் நீங்க கட்டுறீங்களாலே நாங்க நம்புறோம்ப்பா வாங்கிக்கோப்பான்ற மாதிரி சில கடனை வாங்க வைப்பார். அதே சமயம் உச்சமா இருக்கிறதுனால கடனை அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் என்ன மாதிரி மாற்றங்கள் தரப்போகுது? சனி பகவானுடைய பெயர்ச்சியிலிருந்து ஆரம்பிச்சு கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நிம்மதி கிடைக்க போகுது. இது வரைக்கும் உறவுகளை இழந்திருப்பாங்க, பணத்தை இழந்திருப்பாங்க, நகையை இழந்திருப்பாங்க, வீட்டை இழந்திருப்பாங்க, வேலை இழந்திருப்பார்கள். இந்த இழப்புல இருந்து தப்பிக்க போறாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் சனி பாதத்துல வந்து உட்கார்ந்துருக்காருன்றத கொஞ்சோண்டு மைண்ட்ல வச்சுக்கணும் தான். ஆனாலுமே சனி எந்த இடத்தை விட்டு போறாரோ அந்த இடத்துக்கு நன்மை செய்வார் என்பது ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழக்குன்ற போது கும்பத்தில் இருந்தால் இப்போ மீனத்தை நோக்கி போயிருந்திருக்கிறார். அதனால கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் நிறைய கொடுத்துட்டு தான் போவார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் சொன்ன மாதிரி இழந்தவை எல்லாம் மீண்டும் கிடைக்க போகுது கும்பத்திற்கு. நிறைய எதெல்லாம் இழந்து ஈவன் தோ தன்மானத்தை என்ன தவிச்சிருப்பாங்க அவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த தடவை கிடைக்க போகுது. கும்பராசி பெண்கள் பட்ட கஷ்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு பட்டிருக்க மாட்டாங்க. உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் வெளில சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. கும்பராசி ஆண்கள் தேவையில்லாத செலவுகளாக போயிருக்கும் இந்த தடவை. ஏன்னா ராகு தலைக்கு மேலே உட்காந்துருக்கும் போது 7ஆம் இடத்துக்கு கேது அப்படின்ற போது கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயுமே ஒரு மாதிரி ரணகலமாக போயிருந்திருக்கும். இந்த தடவை ஆல்மோஸ்ட் அதெல்லாம் நிவர்த்தி அடைவது. 2ஆம் இடத்துல ராசிநாத அமரை தாண்டி வேற ஏதாவது குடுப்பின இருக்க போகுது. அதுவும் குருவோட பார்வையில் இருக்காரு. வேற என்ன வேணும்? அதனால நிறைய வந்து இன்னும் சொல்ல போனா மூலத்திரிகோண வீட்டு அதிபதி சனி அவர் போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற போது நிறைய நல்லவைகள் எல்லாம் கூடி வரப்போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது. ஏன்னா வேலை, தொழில், இடமாற்றம், அதே மாதிரி பண வரவை, ஆரோக்கியம், இதுதான் சுற்றி சுற்றி வருடா வருடம் நமக்கு இருக்கக்கூடிய கவலை. அப்படி இருக்கும்போது கும்பத்துக்கு எப்படி? இல்லை இந்த தடவை கும்பத்துக்கு கொஞ்சம் ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா என்னதான் இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு 50 விழுக்காடு இம்பாக்ட் பண்ணாலும் உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி வேணா நிறைய போன தடவை வேலை இழந்தவங்களும் கும்பராசிக்காரங்க. என்னதான் நீங்கள் மிதனன்னு சொன்னாலும் இல்லை அது உண்மையே கும்பம் தான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஃபாரின்ல இருக்கவங்களாம் இங்கே வர்றதுக்கான விஷயங்கள் அதானா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு 11ஆம் இடம் ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிற்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது செப்டம்பர் வரைக்குமே கும்பராசிக்காரங்கள் வேலையில் கவனமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது, எனக்கு ப்ரமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குன்னா மட்டும் பேப்பர் கொடுங்க. இல்லாட்டி ஒரு 11 மாதம் வாய மூடிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது. ஆனால் அந்த 5ல் இருந்த குரு 6ல் போகிறார். ஸோ குரு 6ல் போகும்போது சத்து சம்கார நாசம் பண்ணுவார். கடன்ல இருந்து கும்பராசிக்காரங்க வெளியில் வந்துடுவாங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி பிள்ளைகள் மூலமாக பட்ட கஷ்டத்துலேருந்து வெளில வருவாங்க. என் பிள்ளை கல்யாணம் ஆலை, என் பிள்ளை படிக்கல, ஏதோ ஒரு பிள்ளைகள் குறித்த ஒரு பெரிய நீண்ட காலமாக இருந்திருக்கும் ஒரு கவலை. அந்த கவலைக்கான ஒரு முற்றுப்புள்ளி. ஈவன் தான் நிறைய கும்பராசிக்காரங்க பேரம்பேத்தி எடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வார்கள், பிள்ளைகள் வெளியூர் வெளிநாடுகளில் போய் படிப்பாங்க. அவங்களுக்கு அந்த தாட்டை இருக்காது. ஆனால் பிள்ளைங்க அடம் முடிச்சு போகும் இந்த தடவை கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகள். கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகள் எனக்கு தெரிஞ்சு அதுவும் இந்த இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதீதபட்சம் இருக்குது. என்னதான் இப்போ போர் நடந்தாலும் என்னதான் இது பண்ணாலும் அவர்களுடைய தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைன்னா அங்கேருந்து ஒரு கோர்ஸ் ஆன்லைனில் அவர்கள் படிப்பார்கள். கும்பராசிக்காரங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுன்ற மாதிரி சனியும் சரி இந்த சந்திரனும் தூண்டுவார்கள். ஸோ நிறைய நல்லவை தேடி வரப்போகிறது. பெரிய விஷயம் என்னென்னா பணம் அப்படின்றதுல இருந்த உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டிருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா 7.5 பாடவே வேணாம். சீரியஸாக சொல்கிறேன், 7.5 வருஷம் சனி படுத்த மாட்டார். இந்த ஜென்மத்தில் உட்கார்றாரு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் என்ன ஏதுன்னு சொல்லி கொடுப்பாரு. ஒரு 5 வருஷமாகவே நல்ல படம் கற்றுக்கிட்டாங்க கும்பராசிக்காரர்கள். கொஞ்சம் இருக்க வேண்டியது இந்த பண ரீதியாக அதை எப்படி காப்பாற்றிக் கொள்வது, பணத்தின் மூலமாக எப்படி அதோட அருமையை தெரிந்து நிறைய விரைய செலவு. நான் கொஞ்சம் யோசிச்சு அப்படியே பார்ப்பேன். கும்பராசிக்கு ஜென்ம விரையும், ஆனால் விரயத்தையே இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா ராகுவுடைய அமைப்பு 12ல் இருந்தது. இப்போ தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு நிறையா பேர் நான் சொல்லிட்டே இருக்கேன், ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டிருப்பீங்க. மாட்டலை மேடம்னு நீங்கள் என்னதான் கீழே கமெண்ட்ல போட்டாலும் ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியா சொல்கிறேன், தயவு செஞ்சு செப்டம்பர் மாதம் வரைக்கும் நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஷேர் மார்க்கெட்.
அதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே பெட்டர். இல்லை ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது வரைக்கும் அதை தொடாமல் இருங்க. அது என்னதான் குறைஞ்சாலும் என்னதான் ஏறினாலும் கும்பராசிக்காரர்கள் அதை வந்து எடுக்காமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஒரு 3 வருஷத்துக்கு தொடவே வேண்டாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் ராஜயோகத்தில் நம்பர் 1 இருக்கிறது கும்பம் தான். அப்போ 3 வருஷம் வரைக்கும் எங்களுக்கு ராஜயோகம் இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை, யோகம் கிடைக்க போகுது. ராஜயோகம் வர்றதுக்கு ஒரு 3 வருஷம் ஆகும். ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி என்ன பண்ணுவாருன்னா நிறைய வருமானத்தை கொடுப்பார், குடும்பத்திற்கான வருமானத்தை கொடுப்பார். அப்போ என் பொண்டாட்டி வேலைக்கு போகல, என் புருஷன் வேலைக்கு போகல, என் வீட்டில் என் பையன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கல, இந்த இதெல்லாம் இல்லாமல் இல்லை திடீர்னு நாங்கள் கொஞ்சம் ஏஜில் இருக்கோம், அவங்க ஃபாரினில் இருக்காங்க, அவங்க பிள்ளைங்க உங்களுக்கு பணம் அனுப்புறது, இந்த மாதிரி குடும்பத்திற்குள் ஏதாவது ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பை சனி கொடுப்பாரு. ஸோ பொருளாதார ரீதியான இந்த பிரச்சனையிலேருந்து கும்பராசிக்காரர்கள் வெளில வந்துடுவாங்க. நிச்சயமாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவினுடைய பயிற்சி உடனே இப்போ இன்னொரு 1 மாசத்துல குரு பயிற்சிங்கும் போது குழந்தை அமைப்பு எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்களுடைய பண வரவு, நகை சேர்க்கை, அடமானத்தில் வச்சுட்டோம் விற்று போயிடுச்சு, என்னால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியலை, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? 5ல் இருக்க குரு 6ல் வரப்போகிற அது உச்ச குருவாய் வரப்போகிறேன். இந்த 6ஆம் இடமே குணரோக சத்ரு தான். குரு போய் இருக்கிற இடத்த பாழ் பண்ணுவார்ன்றபோது அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ண போறாரு. அப்போ அந்த இடத்த வந்து பெருசு பண்ண மாட்டார். ஆனாலுமே குரு உச்ச குருவாக இருக்க போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். தலைக்கு மேலே ராகு இருக்கார், ஆப்போசிட்டில் கேது இருக்கார். அப்போது கண்டிப்பாக 100க்கு 200 300 விழுக்காடு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த ஒரு ஷார்ட் பீரியட் எடுத்திருந்தீங்கன்னா போன வருஷம் ஒரு எடுத்துக்கோங்க, இந்த வருஷத்துக்குள்ளே கும்பராசிக்காரங்க நிறைய வெயிட் போட்டிருப்பாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆக போகிறாங்க. பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் பிபியில் கும்பராசிக்காரர்களுடைய துணை 7ஆம் இடம் அடிபட்டிருக்கும். திடீர்னு ஹார்ட் சர்ஜரி, திடீர்னு பைபாஸ் பண்ணுறது, திடீர்னு வந்து லங்ஸில் மூச்சு விட முடியாமல் பிரச்சனை வர்றது, கிட்னியில் ஸ்டோன், இதெல்லாம் கும்பராசிக்கார ஸ்பௌஸுக்கு வந்திருக்கும், அவர்களுக்கு வந்திருக்கும்னு சொல்கிறேன், அவர்களுடைய ஸ்பௌஸுக்கு வந்திருக்கும். இப்போ அதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கும். ஸோ அதனால் இது வரைக்கும் அவங்க பட்ட அந்த கும்பம்னாலே குடும்பம் தாங்க. நான் இருக்க சொல்லி குடும்பத்திற்காகவே அத்தனை தியாகம் செய்ய இருக்கவங்க கும்பராசிக்காரங்க. அப்போ குடும்பம் மீதான ஒரு நிம்மதியை இந்த தடவை குரு கொடுக்க போகிறார். பிள்ளைகள் குறித்த ஒரு கவலையிலேருந்து வெளியில் வர போகிறாங்க. பிள்ளைகளுக்கு இருந்த ஒரு பிரச்சனையிலேருந்து சொல்யூஷன் கிடைக்க போகுது. இது கிடைச்சாலே கும்பத்துக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும். ஏன்னா ஒரு யோசனை கேட்டால் 50 யோசனை கொடுப்பாங்க கும்பராசிக்காரங்க. அதனால் அவர்களுக்கு வந்து நம்ம யோசனைலாம் சொல்ல முடியாது. பட் இந்த தடவை குருவோட பொசிஷனால் நிறைய லோன் வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்வார்கள். இல்லையா ஏதோ ஒரு லோன் அடையும். நிறையா இப்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இன்னொரு 10 மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பணம் வந்து மொத்தம் அந்த 10 மாதத்தையும் அடைச்சி முடிச்சிருவாங்க. அந்த ஷார்ட் டைம் பணத்தை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நகையை வச்சா மீட்டெடுப்பாங்களா? எஸ், எனக்கு தெரிஞ்சு துலாமும் கும்பமும் 100 விழுக்காடு உண்டு. அதனால் கும்பராசிக்காரர்கள் நகையை மீட்டெடுத்துருவார்கள். திரும்ப அடகுக்கு போகாத அளவுக்கு அந்த நகைக்கான தேவை இருக்காது. பணத்தேவை இல்லாத அளவுக்கு வந்து கடவுள் பார்த்துப்பாரு. அதனால் கவலைப்பட வேண்டாம். வெளிநாடு வெளியூரில் இருக்க கும்பராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும்தான் கொஞ்சம் வேலை அப்படின்ற இடத்துல கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டிய நிலைமையாகத்தான் இருக்கிறது. அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். எஸ்பெஷலி யாரெல்லாம் டீச்சிங் ஃபீல்டு இருக்காங்களோ, குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அங்கே சின்ன சின்ன குழந்தைங்களோட கனெக்ட் ஆகிறாங்களோ, அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, டேட்டா அனலைஸ் பண்ணுறவங்க, ஐடி ஃபீல்டு இருக்கும், இந்த மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் ஆரம்பிக்கும் போது புதன் கொஞ்சம் வலு குறைந்து தான் இருக்காரு. கும்பத்துக்கும் புதனுக்கும் என்ன மேடம் சம்மந்தம்லாம் நீங்கள் பேசினா இது சூட்சமமாக வேறு மாதிரி இயங்கும். கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் கவனமாக நீங்கள் இருந்து கொண்டால் போதுமானது. ஸோ 2ஆம் இடத்துல இவர்களுக்கு இதன் மூலமாகத்தான் வருமானம் வருகிறது என்பது அந்த இடத்துல சுருங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதில் கவனமாக இருந்துட்டா போதும். ஸோ குரு இந்த தடவை கும்பத்துக்கு என்ன பண்ண போகிறார்? இதுக்கு முன்னாடி பாக்கியமாக பார்த்தாரு, இதையே பார்த்தாரு, இப்போ 2ஆம் வீட்டை பார்க்க போகிறாரு. ஸோ நம்ம காசு வந்தானே பக்கத்து வீட்டு காசு வந்தானே பிரச்சனையே இல்லை, நம்ம குடும்பத்துக்கு வர்றது தானே சந்தோஷம். அதனால் குரு நிறைய கொடுக்க போகிறாரு. பெருசாக கும்பராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கா 7 அப்படின்ற மாதிரியான தாட்டில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்துடும். 7ல் இருக்கக்கூடிய கேதுவானது இப்போ பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பவுஸ் மட்டும் கிடையாது, நம்ம பிஸ்னஸ் பார்ட்னரே எடுத்துக்கலாம். எதுவுமே கேதுங்கிற ஒரு கிரகம் சுருக்கக்கூடியது. அப்போ வாழ்க்கையை சுருக்குமா, பிரச்சனையில் போயிடுவாங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் வந்து நான் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேங்கும் போது அதில் எனக்கு நஷ்டம் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, கண்டிப்பாக நான் தான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நோ பார்ட்னர்ஷிப் நோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டே தான் இருக்கேன். செப்டம்பர் வரைக்கும் எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணாமல் இருக்கிறது கும்பத்துக்கு பெட்டர். இல்லை பண்ணாலுமே நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் திரும்ப இப்போ ராகுக்கு எதுக்காக நிப்பாட்ட முடியுமான்னு ஒரு கொஸ்டின் வரும். நாங்கள் 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்போ நிப்பாட்ட முடியுமா? அப்படி இல்லை. போன வருஷம் நீங்கள் உங்களுக்கு 5 கோடி லாபம் வந்திருந்தா இந்த தடவை ஒரு 5 லட்சம் தான் லாபம் வந்திருக்கும். இப்போ தான் வித்தியாசம். ஸோ கேது இதைத்தான் சுருக்குவார், உங்களுடைய பிஸ்னஸை இது பண்ண மாட்டார். ஆனால் உங்களுக்கான வருமானம் வரக்கூடிய அந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணிடுவார். அதை தேவையில்லாத விரைய செலவு பண்ணுவார். ஆனால் இந்த தடவை நீங்கள் புதுசாக தான் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அமைதியாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கேளை யோகத்துக்கு போக போகிறீங்க. குரு கேதுவோடைய காம்பினேஷனில் கடன் வாங்கி ராஜயோகம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. கடன் வாங்கி அப்படின்னு இல்லை, நம்மளை நம்பி யாராவது பணம் கொடுக்கணும்ல, ஒன்றுமே இல்லாமல் எப்படி நம்ம கனவுலேயே உட்காந்துருக்க முடியாது. ஸோ அப்போ குருனாலே பேங்கர், அது 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் இடமே கடன் தான். கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, கும்பராசிக்காரங்கன்னா கடன் வாங்க வச்சுட்டு தான் மற்ற வேலை பார்ப்பார் குரு. நீங்கள் கட்டுறீங்களா இல்லையா, நாங்கள் நம்புகிறோம்ப்பா வாங்கிக்கோப்பான்ற மாதிரி சில கடனை வாங்க வைப்பார். அதே சமயம் உச்சமாக இருக்கிறதுனால கடனை அடைய வைப்பார்.
2மே நடக்கும். இந்த தடவை கடனை அடைச்சிட்டு இது வரைக்கும் ஒரு 10 வருஷம் 2 வருஷமா நான் கட்டிட்டு இருக்கேன். இந்த வருஷம் கடன் அடைஞ்சிடும் அவர்களுக்கு. ஸோ அதனால நல்லவை எல்லாம் குரு மூலமா கிடைக்க போகுது. ஸோ கேது வந்து குருவோட இணையும் போது தான் நல்லது பண்ண போறார். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெட்டர். ஹெல்த் தான் 100க்கு 150 விழுக்காடு. உட்காந்துருக்கும் போதே முதுகு வலிக்கிறது, உட்காந்துருக்கும் போது ஷோல்டர் பெயின்ல இருக்கிறது, வீட்டுக்குள்ள ஏன்டா போறோன்ற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு கிளீத்தம் வருது, ஒரு மாதிரியான டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ள போறது, எல்லாம் இருக்கு ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள போகுது. திடீர்னு வேலை இழப்பு, இல்ல வேலை இழந்துருமோன்ற அந்த கேட்டான் அந்த வால் மாதிரி இருக்க வைக்கிறது, இதெல்லாம் கும்பம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சினாரியோ. எதுக்கு நான் போய் சொல்லிட்டு ஒரு 6 மாசம் இப்படி தான் இருக்க போறாங்க. மென்டலி ரெடி ஆயிக்கோங்க. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா கீழே விழுந்துருவாங்கன்னா இல்லை, ஏதாவது ஒரு நூக்கோலை பிடிச்சி மலை மேலே ஏறிடுவாங்க. அந்த கயிறை குரு கொடுப்பார், கவலைப்பட வேணாம், அது ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாத அளவுக்கு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், அதை கேது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. கேதுவுடைய அமைப்பு ஓரளவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது, நம்ம ஒன்று பேசுவோம், எதிராளி ஒன்று பேசுவாங்க. அதனால் நம்ம வாயை மூடிட்டு செஞ்ச மாதிரி அமைதியாக இருக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு வேலை செஞ்சோன்னா அது ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இதை தாண்டி என்னென்னா அந்த 7.5 சனியை என்ன பண்ணுதோ உங்களுக்கான வாழ்வியல் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி தெரியுமா, என்னுடைய மாமனாரோட தம்பியோட அண்ணனோட தங்கச்சியோட புள்ள விழுந்துருச்சான்ற மாதிரி கவலைப்படுவாங்க. நான் சொல்றது இது அப்போ எல்லாரும் வேணும் கும்பத்துக்கு. ஏன்னா அதுதான் கூஜி ஃப்ரெண்ட் சர்க்கிள். எல்லாரையும் அனவணிச்சிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த 12 வீட்டில் யாருக்குன்னா கும்பத்துக்கு உண்டு. கும்பத்தில் நான் சொல்லுவேன், கும்பத்தில் ஒரு மாமியார் இருக்காங்கன்னா நீங்கள் அவ்வளோ கொடுத்து வச்சவங்க. என்னதான் அவங்க வேற மாதிரி இருந்தாலுமே அனைவர் அணைச்சிக்கிறதுன்றது ஒரு இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டை வந்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த தடவை இந்த கேது வந்து என்ன பண்ணுவாருன்னா, என்ன மதிக்கலை அப்படின்ற மாதிரி விஷயத்த கொடுப்பாரு. இல்லாட்டி மக்களோட சுய ரூபத்தை சொல்லி கொடுக்க போறாரு. கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் உண்மை நம்புனீங்களோ அவங்களுடைய உண்மையான முகத்திரையை ஒரிஜினலா சொல்லணும்னா கேது இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து காட்ட போறாரு. ஏன்னா அவர் டிரான்சிட் ஆகக்கூடிய நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு. அந்த நட்சத்திரத்தை தாண்டி அவர் மகத்துக்கு போனாரு அப்படின்னா அந்த கேது ஒரிஜினல் கேதுவா காட்டுவார். இப்போ அவருடைய நட்சத்திரத்துக்கே போகும்போது என்னடா வாழ்க்கை, என்னடா இவங்களையாடா நான் நம்பிட்டோம், இப்படி ஒரு பக்கம் போகும். இன்னொன்று என்னன்னா 7ஆம் இடம் தான் பார்ட்னர்ஷிப். அப்போ அதில் டீப் அனலைஸ் பண்ணுவாங்க, இவங்ககிட்ட சேரலாமா சேரக்கூடாது. இப்போ கேது ஒன்று தடுக்கிறாரு அப்படின்னா, நான் தயவு செஞ்சு கும்பராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் நினச்சிக்கோங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் விட்டு தட்டு போச்சுன்னா நீங்கள் கடவுளால் பிளஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க. கேது அந்த தடையை கொடுக்குறாரு என்றார், ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது வேணான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதோட பிரம்மாண்டமாக உங்களுக்கு ஒன்று வரப்போகுது. அதனால உங்களுக்கு ஒன்று தட்டி போச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு ப்ராஜெக்ட் வந்து கையை விட்டு போச்சு, எனக்கு இது வந்து அப்போ ஏதோ ஒரு பெரிய நல்லதுக்காக உங்களே இது காப்பாற்றிருக்கிறார். அப்போ இந்த கேது என்ன பண்ணுவாருன்னா நிறைய ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிப்போம். கும்பராசிக்காரங்க அண்ணியன்னு அம்பியான்னு தெரியாத அளவுக்கு அப்படியே கொஞ்சம் அவங்களே பேசிப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க பொறுத்துக்கிட்டாங்கன்னா போதும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. கேது வந்து நெகட்டிவ் பண்ண மாட்டார், பட் ஞானத்தை கொடுக்க போகிறாரு இந்த தடவை. ஸோ இவங்க இன்னும் நல்ல பாசிட்டிவாக கொண்டு போகலாம். அடுத்த ஒரு வருடம்னா என்ன வழிபாடு பண்ணிக்கலாம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், அடிக்கடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இவங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ்? கும்பராசிக்காரங்க நான் சொல்கிற மாதிரி அடிக்கடி இந்த ஊஞ்சல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய ஊஞ்சல் பார்ப்பாங்க. ஊஞ்சல் கண்ணில் போடுவில்லை, வீட்டில் ஊஞ்சல் வாங்கி மாட்டணும்னு தோணும். இல்லை எங்கேயாவது போனால் ஒன்றும் இல்லை, அந்த பேம்பு இருக்குல்ல அதையாவது வாங்கி வீட்டில் போட்டு உட்காரணும்னு தோணும். இந்த நிறைய செடிகள் வாங்குவாங்க. செடிகள் வாங்குறாங்களோ இல்லையோங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குற எந்த கும்பராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டில் இந்த செடி கொடி படர்வதற்கு ஒரு அமைப்பை செய்வார்கள். அது வந்து நீங்கள் அதெல்லாமா கிரகம் அப்படின்னா அதுதான் கிரகம். நிறைய பூச்செடிகளோடு நிறைய செடிகளோடு இந்த வருடம் முழுமையும் அவர்கள் வந்து இணைவார்கள். புதன் அவர்களை சும்மா விட மாட்டாங்க, அந்த வேலையை சூப்பராக பண்ணி கொடுப்பார். வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க இந்த தடவை கும்பராசிக்காரங்க. என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் 2 தெய்வத்தை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் இந்த வருடம் ஆரம்பித்து அடுத்த வருடம் வரைக்கும் பண்ணிக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் தம்சம் பண்ணிடும். சொல்லப்போனால் இன்னும் ஒரு சித்தருடைய வழிபாடும் சேர்த்து சொல்கிறேன். அதையும் சேர்ந்து பண்ணாங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு மிகச்சிறியான ராஜயோகம் காத்திருக்கிறது. முதல்ல வந்து நீங்கள் சங்கரங்கோவில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் வழிபாடு. கோமதி அம்மன் தான் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு அம்பிகை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த இருக்கக்கூடிய புத்துமனை எடுத்துகிட்டு வந்துட்டாலே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா நீங்கள் கும்ப ராசியாக இருக்கணும்ல, கும்பத்தில் ஒரு பிளானட் இருந்தால் கூட நீங்கள் கோமதி அம்மன் வழிபாடு பண்ண அந்த ராகுவினுடைய ஆளுமையிலிருந்து அது கோடீஸ்வர ராகுவாக உங்களை மாற்றி கொடுத்துரும். ஸோ அதனால் அந்த வழிபாடு பண்ணுறது ஒரு மிகச்சிறிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சென்னை பக்கத்தில் நம்ம நெல்லூர் போகிற இடத்துல சுரக்காய் சித்தர் சமாதி, ஜீவசமாதி, சுரக்காய் சித்தர் ஜீவசமாதியை போய் வழிபாடு பண்ணிட்டு வர மேக்சிமம் என்னால் போக முடியுன்ற போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ, நான் திரும்பவும் சொல்கிறேன், அருள் வேண்டுவோருக்கு அமாவாசை, பொருள் வேண்டுவோருக்கு பௌர்ணமி. உங்களுக்கு காசு வேணும்னா பௌர்ணமி அன்னைக்கு போய் அவரை பார்த்துட்டு வாங்க.
இல்லை கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும் அமாவாசை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இது 2 நாள் உங்களுக்குன்னே குடுத்துருக்கு. ஏன்னா எந்த நாள்ல வழிபடணும்னு ஒரு விஷயம் இருக்கு. எதுக்காக போறோன்றதெல்லாம் இருக்கு. நீங்க ஜெயிக்கணும்னா தசமி அன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. சித்தர்கள் அவங்களே பாவம் எதுவும் வேணாம்னு தான் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா, அவர்கள் காலத்தை வெல்லக்கூடிய அளவுக்கான எனர்ஜி வேவோட உட்கார்ந்துருக்காங்கன்ற போது, தசமி அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எப்பேர்ப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும். மத்த இந்த அமாவாசை அன்னைக்கும், பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க போயிட்டு வரதுன்றது நான் சொன்ன விஷயத்திற்காக நீங்க போயிட்டு வரலாம். ஸோ சொரக்கா சித்தர் ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு தாத்தா சரணம், தாத்தா சரணம், தாத்தா சரணம். ஏன்னா தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த பழமை எல்லாம் யார் இண்டிகேட் பண்ணா? ராகுவையும், சனியும் தான் இண்டிகேட் பண்ணும். அது போய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து தலைக்கு மேல இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து 12க்கு போகுது. இதெல்லாம் சரியாகணும்னா நீங்க தாத்தா சரணம் சொல்லிட்டே இருந்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த நல்லவையெல்லாம் கூடி வந்துரும். அதாண்டி அஸ் யூசுவல் வலிமை கிடைப்பதற்கு அனுமன் வழிபாடு ஒரு சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். என்ன கலர்ஸ் என்ன நம்ம என்ன கலர்ஸ் பயன்படுத்தலாம்? இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு நெறைய எல்லோ கலர் பயன்படுத்து. லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்க. அந்த லெமன் எல்லோவ பயன்படுத்துறது, எல்லோ கலர் பயன்படுத்துறது, எல்லோ கலர்ல ஏதாவது ஒரு பேனாவோ, ஒரு பென்சிலோ ஏதோ ஒண்ணு உங்க கையில வச்சுக்கிட்டே இருக்கிறது. அதே மாரி ரேடியம் கிரீன் சொல்லுவாங்க. அந்த ரேடியம் கிரீன வந்து பயன்படுத்துறது. அந்த கிரீனும் இல்லாம, இதுவும் இல்லாம ஜொலிக்கும் இருட்டில் ஜொலிக்கக்கூடிய ராகுவெல்லாம் அதுதான். அப்ப அந்த ஷைனிங் குடுக்கக்கூடிய, கிளிட்டர் குடுக்கக்கூடிய பென்ல நீங்க எழுதுறது. அ இதெல்லாம் வந்து செம்மையான ஒரு பார்க்க தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா பண்ணி பார்த்துட்டு போனா சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும். ஸோ ரேடியம் கிரீனையும், இந்த லெமன் எல்லோவையும் நீங்க பயன்படுத்தும்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நல்ல ராஜயோகத்தை குடுக்கும். இவங்களுக்கான நம்பர்ஸ் இது ஒரு வருஷம் பூரா எழுதி வச்சுக்கோங்க, இல்ல ரிஸ்ட்டில் எழுதிக்கோங்க, இல்ல உங்க ஸ்க்ரீன் சேவர்லேயே வச்சுக்கோங்கன்னா என்ன நம்பர்? என்ன மேஜிக்கல் நம்பர் அப்படின்னா 681723 681 723 இந்த நம்பரை எழுதி வச்சுக்கிறது நல்லது. நான் இப்போ கூட எழுதி வச்சிருக்கேன். எப்பயுமே நான் எழுதுறதா உங்ககிட்டயும் சொல்லுவேன். நான் கும்பராசின்னு கேட்க நான் கும்பராசிக்கு எழுதல ஓகேவா? எப்பயுமே நான் இதை ஃபாலோ பண்றேன். நான் ஃபாலோ பண்றது தான் உங்ககிட்டயும் கொடுக்க போறேன். இந்த நம்பர் எழுத 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 கும்பராசிக்காரர்களுக்கு அந்த சனியால் வரக்கூடிய அந்த தாக்கங்களும் சரி, ராகுவால் வரக்கூடிய தொல்லைகளும் சரி, கேதுவால் வரக்கூடிய உடல்நல பிரச்சனைகளும் சரி, மனநல பிரச்சனையும் சரி, பண பிரச்சனையும் சரி, இந்த எண்ணை எழுதும்போது சரியா போயிடும். அதனால நீங்க கவலைப்படாம இந்த எண்ணெய் எழுதிட்டு ஒரு தடவை போய் என் தாத்தா சரணம்னு அவரை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. எண்ணி 15 நாள் லைஃபே மாறிடும். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வருடம் நல்லா பாசிட்டிவா போகும்னு சொல்லி விஷ் பண்றோம். அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.